சென்னையில் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடலுக்கு அஞ்சலி செலுத்த பகுஜன் சமாஜ் தேசிய தலைவர் மாயாவதி இன்று சென்னை வருகிறார். மாயாவதியின் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூர் வேணுகோபால் சுவாமி தெருவை சேர்ந்தவர். இவர் ஏற்கனவே சுயேட்சையாக போட்டியிட்டு சென்னை மாநகராட்சியில் கவுன்சிலராக பதவி வகித்தவர். தலித் மக்கள் மேம்பாட்டுக்காக தொடர்ந்து பாடுபட்டு வந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கறிஞர் ஆவார். பெரம்பூரில் உள்ள தன் வீட்டில் பராமரிப்பு பணிகள் நடப்பதால் ஐனாவரத்தில் குடும்பத்தினருடன் தற்காலிகமாக குடியிருந்து வந்த ஆம்ஸ்ட்ராங் நாள்தோறும் பெரம்பூர் வந்து கட்டுமான பணிகளை பார்வையிட்டு செல்வது வழக்கம். அவ்வாறு நேற்று மாலை 6 மணி அளவில் தன் வீட்டின் அருகே நின்றிருந்த போது உணவு டெலிவரி செய்யும் தனியார் நிறுவன சீருடை அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த சிலர் அவரிடம் பேச்சு கொடுத்தனர். அப்போது மேலும் சிலர் பட்டாக்கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் அந்த குறுகிய சந்துக்குள் திபுதிபு என ஓடி வந்து அவரை சரமாரியாக வெட்டினர். அவரது அலறல் சத்தம் கேட்டு மற்றவர்கள் வந்தபோது அவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். அவர் வீட்டுக்கு வரும்போது என் கூட பேசிட்டு இருந்தாரு. என் தம்பி, ஐயோ அண்ணா இல்லையண்ணா, தம்பி தம்பி நான் சொன்னா, அண்ணா இது நடக்கிற வேலை அப்படி சொல்ல பின்னாடி ஒருத்தக்கா தாடி வச்சு வந்தா, ஆமா சந்தேகமா இருக்கு இப்படி இழுத்து இப்படி பிடிச்ச குறி வைக்கும் போது இந்த விரல் வெட்டி இந்த இடத்துல ஒரு வெட்டிருச்சு. வெட்டும் போது அண்ணன் பாலாஜி அண்ணா வீரண்ணா வாங்கும் போது 10 பேர் வந்தானுங்க. அண்ணா வேடு கீழே கிடச்சு பாரு. இந்த கொலைவெறி தாக்குதலில் படுகாயமடைந்த ஆம்ஸ்ட்ராங் 1000 விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் அங்கு உயிர் பிரிந்தது. அங்கு பதறி அடித்து வந்த திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் கதறி அழுதார். ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து செம்பியம் காவல் நிலையத்தினர் விசாரணையை தொடங்கினர். ஆம்ஸ்ட்ராங் கொலையுண்ட இடத்தில் இரத்தக்கரை உறைந்து போயிருந்ததை பார்த்து அக்கம்பக்கத்தினர் கதறி அழுதனர். ஆம்ஸ்ட்ராங் உயிரிழந்த செய்தி அறிந்து ஆதரவாளர்களும் அங்கு பெருமளவில் குவிந்தனர். சுற்றுப்பகுதிகளில் உள்ள கடைகள் மூடப்பட்டன. கொலையாளிகளை கைது செய்ய வேண்டும் என முழக்கம் எழுப்பியபடி பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் ஆதரவாளர்கள் மறியலில் ஈடுபட்டனர். குற்றவாளிகள் கைது செய்யப்படுவர் என காவல்துறையினர் உறுதியளித்த நிலையில் மறியல் கைவிடப்பட்டது. இந்நிலையில் கொலை நடந்த இடத்தை சென்னை கூடுதல் காவல்துறை ஆணையர் அஸ்ராகர் பார்வையிட்டார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொலை தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். விசாரிச்சுட்டு இது நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நாங்க விசாரிச்சுட்டு தக்க நடவடிக்கை கண்டிப்பா எடுப்போம். அப்படி விசாரிச்சுட்டு ரைட், நன்றி. விசாரிச்சுட்டு சொல்றேன், 8 பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம். இப்போ 8 10 12 கொஞ்சம் டைம்ல விசாரிச்சுட்டு விசாரணை பண்ணாதான் உங்களோட கரெக்டான தகவல் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியும். கொலை நிகழ்ந்த இடத்தின் அருகே பிரபல உணவகம் இருப்பதையும் அங்கு எப்போதும் தனியார் உணவு டெலிவரி ஊழியர்கள் குவிந்திருப்பதையும் சாதகமாக பயன்படுத்தி அதே சீருடையில் வந்து சரியாக திட்டமிட்டு கொலை நிகழ்த்தப்பட்டுள்ளது. கைதான 8 பேரில் கடந்த ஆண்டு சென்னையில் கொலையான ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலா முக்கிய நபர் ஆவார். மேலும் ராமு, திருவேங்கடம், திருமலை உள்ளிட்டோரும் அவரது கூட்டாளிகள் என கூறப்படுகிறது.
ஆருத்ரா மோசடி நிறுவனம் தொடர்பாக ஆம்ஸ்ட்ராங் தரப்புக்கும் ஆற்காடு சுரேஷ் தரப்புக்கும் மோதல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. மறைந்த ஆம்ஸ்ட்ராங் எல்லோரிடமும் அன்பு பாராட்டி பழகக்கூடிய எளிய மனிதர் என அங்கிருக்கும் மக்கள் கூறுகின்றனர். ஒரு கட்சியின் மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் சென்னையை உலுக்கியிருக்கிறது. அசம்பாவிதங்களை தடுக்க பெரம்பூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.